ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ வந்துட்டேன். இந்த மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? போன முறை போனப்போ கடைக்காரன் என்ன வேணும்னு அப்படி கேட்டு எழுத எல்லாத்தையுமே கண்ணில் பார்க்குற எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அப்புறம் பில்லை பார்த்தா நெஞ்சே வெடிச்சிருச்சு. என் ஹஸ்பண்ட் வேறு வாங்கி தரலன்னு அவள் கத்துவான்னு சொல்லி அவரும் பில்லை கட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் தான் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா அது தீர்க்க முடியாமல் உட்காந்து தீர்த்துட்டு இருந்தேன். பாதியில் வண்டே வந்துருச்சுன்னு சொல்லி தூரம் போட்டேன். இந்த டைம் அதான் லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டேன், எந்த டப்பால எதெல்லாம் இல்லைன்னு. அப்புறம் ஃபேப் வாங்கியிருந்தேன். இந்த சாஃப்ட் டச் கருப்பு வந்து ரெண்டுமே சேர்ந்து 100 ரூபா தான். இந்த குரோலின் பிஸ்கு இருக்குது பார்த்தீங்களா, இது வாங்கி நல்லா கழுவிட்ட பிறகு அடுப்பை வந்து இதை அடித்து தொடச்சோம்னா அப்படியே பழப்பழன்னு ஆயிடுதுங்க. நமக்கு அப்படியே இப்போ வேலையே இல்லை, மிக்ஸி இதெல்லாம் கழுவ தேவையில்ல, அதை வச்சு நான் தொடச்சி விட்டுட்ருக்கேன். அப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் 2 வாங்கி வச்சுப்பேன் எப்பயுமே. ஏன்னா அப்பப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னா எரிச்சலாக இருக்கும். தம்பி வச்சுட்டு கடைக்கு உடனே போக முடியாது, கடைக்கு போனாலும் மறந்துடுவேன். அதனால் இந்த மாதிரி அப்பப்போ வாங்கி வச்சுப்பேன். ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலா பாக்கெட்டெல்லாம் 2 வாங்கிக்குவேன், மீதியெல்லாம் 1 தான் வாங்குவேன். நான் கண்ணை கட்டுக்கோப்பில் வச்சுருந்தோம். அவங்க பில் போடும் போது கரெக்டாக இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸி என் கைண்டில் பட்டுருச்சு. அப்புறம் அதை வாங்காமல் விடுவேனா, சரி செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லி வாங்கிட்டேன். 1 வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ போல். அப்புறம் இந்த பாஸ்தா 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வாங்கியிருந்தேன். ஒன்று என்னென்னா ஆஃப் மூன் ஷேப்பில் இருந்துச்சு, இன்னொன்று வந்து டிஎன்ஏ ஷேப்பில் இருந்துச்சு. அப்புறம் ஆயில் 1 லிட்டர் வாங்கியிருந்தேன். இந்த ஆயில் பிரச்சனை தான் எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், அதோ அந்த கண்ணாடி ஜாரில் ஆயிலே இல்லை. பார்த்து தான் சமைக்கிறேன், ஆயில் கம்மியாக தான் ஊற்றுவேன். எப்படியும் ஆனால் தெரியாது, 1 வாரத்துக்குள்ளே அது காலி ஆயிரும். 2 வேளை அப்படி தனித்தனியாக பிரித்து சமைக்கிறனாலே என்னென்னு தெரில, காலி ஆயிரும். அப்புறம் டீ தூள் வந்து இது ஒன்றெல்லாம் எனக்கு பத்தாது. அங்கே பாருங்க, ஆல்ரெடி இன்னொன்று வாங்கி எங்கள் மாமியார் எடுத்து கொட்டி வச்சுருக்காங்க அந்த டப்பாக்குள்ளே. அப்புறம் சுண்டல் வாங்கியிருந்தேன், பச்சை பயிறு எல்லாமே. ராகி வந்து தம்பிக்காண்டி வாங்கியிருந்தேன், அதை பவுட்ரு பண்ணி தரணும் அவனுக்கு. தோசை சுடுறதுக்கு உளுந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் கீ டப்பா 1 வாங்கியிருந்தேன். கடலெண்ணெய் வாங்கியிருந்தேன், தம்பிக்காண்டி தான் வாங்கியிருந்தேன். இனிமேல் எண்ணெயில் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி தரலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். எந்தெந்த டப்பாவில் மசாலா இல்லையோ அந்த மசாலா மட்டும் கொட்டி வச்சுட்டு மீதி இருக்கிற பேக்கெட்டெல்லாம் இப்படி போட்டு வச்சுப்பேன். தீர்ந்த பிறகு தான் டப்பாவில் எடுத்துக்குள்ளே போட்டு. பார்த்திங்களா, எல்லா மசாலாவுமே இருக்குது. மிளகாத்தூள் மட்டும்தான் இல்லை, அதனால் மிளகாய் தூளை மட்டும் எடுத்து 1 டப்பாக்குள்ளே போட்டு மீதி 1 எடுத்து கொட்டி வச்சிடலான்னு சொல்லி உள்ளே போட்டு வச்சிட்டேன். அது காலியான பிறகு தான் எடுப்பேன். இல்லைன்னா மொத்தமாக கொட்டி வச்சிட்டேன்னா அது சரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே வேலையாக தீர்த்துருவேன். அப்புறம் உப்பு காலியாக இருந்துச்சு, உப்பையும் கொட்டி வச்சுட்டேன். இப்படி போய் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக வாங்கி வச்சுட்டு அப்பப்போ வாங்க தேவையில்ல. இப்போ என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குன்னா ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்க போனால் அந்த 500 ரூபாயிலேருந்து 100 ரூபா எடுத்துட்டோன்னா மீதி 400 ரூபா இப்படி 100 ரூபாயாக காணாமல் போயிடும். அதனால் இப்படி மொத்தமாக வாங்கிப்பேன். நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.